ஓகே. இப்ப நம்ம வந்து மெஷ் டீட்டெயிலிங் எப்படி பண்றதுன்றத வந்து பார்க்க போறோம். அதாவது மெஷ்னா வெல்டட் வயர் மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். WWF இல்ல WWMன்னு சொல்லுவாங்க. WWFனா வெல்டட் வயர் ஃபேப்ரிக்ன்னு சொல்லுவாங்க. WWMனா வெல்டட் வயர் மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்ப நம்ம இது இந்த ஸ்லாப்ல வந்து இப்ப பாடையா வந்து மினிமம் பாடையா தான் இருக்கு. அதாவது 10 பாடையா அந்த மாரி சின்ன பாடையாலாம் வந்துச்சுன்னா, அத வந்து தனித்தனி ரீபாரா போடாம இந்த மாரி மெஷ் அப்ரோச்ல பண்ணுவாங்க. மெஷ் மாரி போட்டு விட்டுருவாங்க. அது பிளேசிங் கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக. ஸோ, இப்ப இங்க நமக்கு வந்து மெஷ் டீட்டெயிலிங் பண்ண சொல்லி இந்த மாரி ஒரு டிராயிங் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைட் இன்செக்ஷன் சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சைட் இன்செக்ஷன்னா என்னன்னா, ஏற்கனவே இஷ்யூ பண்ண டிராயிங்ல ஏதோ ஒரு ரிவிஷன் சொல்லியிருப்பாங்க. அத வந்து சைட் இன்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஏற்கனவே இஷ்யூ பண்ண டிராயிங்ல. ஸோ, இப்ப சைட் இன்செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது கூட வந்து இந்த 2 டிராயிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டிராயிங் பார்த்தீங்கன்னா, இது S3.1 அடுத்தது பார்த்தீங்கன்னா, S3.2 ஸோ இதான் அந்த டிராயிங் நம்பர். S3.1, S3.2ன்னு 2 டிராயிங் குடுத்துருக்காங்க. ஸோ இத டீட்டெயிலிங் பண்ண சொல்லி, இப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயில்ல குடுத்துருக்காங்க. இந்த கலர் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயில்ல வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் ஒர்க் 1 மீட்டர் பை 130 மீட்டர் SOG டபுள் லேயர் 6x6 இது வந்து என்னன்னா மெஷ்ஷோட சைஸ். மெஷ்ன்றது வந்து அவங்களுக்கு அந்த என்ன இன்டர்வல்ல அந்த கம்பிய வெல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. எவ்வளோ கேப்ல வெல்டு பண்ணியிருக்காங்க, அது என்ன திக்னஸ்ஸு அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு நேம் குடுத்துருப்பாங்க மெஷ்ஷில. அது டிஃபரெண்ட் சைஸஸ் இருக்கு அதுல. ஸோ, இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா 6x6 0/0 வெல்டட் வயர் மெஷ்ஷு. அதுக்கப்புறம் 8 ஃபீட் பை 20 ஃபீட். 8 ஃபீட் பை 20 ஃபீட்ன்றது என்னன்னா, அந்த ஷீட்டோட சைஸு. இது வந்து அப்படியே கட்டம் கட்டமா பாய் மாரி கிடைக்கும். அப்படியே சைஸு. 8 அடி, 20 அடி. இந்த சைஸுக்கு உள்ள ஷீட் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. டபுள் லேயர். டபுள் லேயர்னா என்னன்னா, இப்ப இந்த ஸ்லாப்க்கு தான் ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல வந்து ஒரு லேயர் இருக்கு. அதாவது இதுல ஒரு லேயர்னா என்னன்னா, இந்த ஷார்ட் வே டைரக்ஷன்ல இந்த ஒரு பார் போகுது. அதுக்கப்புறம் இந்த டாட் பார் வந்து லாங் வே டைரக்ஷன்ல போற பார். இத 2யும் சேர்த்து தான் நம்ம இப்ப பாட்டம் லேயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க வந்து டாப்ல பார்த்தீங்கன்னா, அது மாரி ஷார்ட் வே டைரக்ஷன்ல ஒண்ணும், லாங் வே டைரக்ஷன்ல ஒண்ணும். அது டாப் லேயர், பாட்டம் லேயர். ஒரு டபுள் லேயர்னா என்னன்னா, டாப் அண்ட் பாட்டம்னு சொல்றாரு. இந்த ஸ்லாப்ல டாப்லயும் ஒரு லேயர், பாட்டம்ல ஒரு லேயர் அந்த மாரி போடணும்னு சொல்றாரு. அதான் டபுள் லேயர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, 35 ஸ்மூத் எபாக்ஸி கோட்டட் ஸ்மூத் டவல்ஸ். அதாவது 35 டயா. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்கான் பாருங்க. 35 டயா டவல்ஸ் எபாக்ஸி கோட்டட். இத தான் அங்க மென்ஷன் பண்றாரு. எபாக்ஸி கோட்டட் அ இது வந்து ஸ்மூத் பாரா போட சொல்றாரு. ஸ்மூத் பார்னா என்னன்னா, நமக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கிரேட் இருக்கு. அம் அதுல வந்து இப்ப இது வந்து நமக்கு நார்மலா நம்ம யூஸ் பண்ற ரீபார வந்து என்ன சொல்றோம்னா, டிஃபார்ம்டு பார்ன்னு சொல்றோம். டிஃபார்ம்டு பார்னா என்னன்னா, அந்த பார் நம்ம முறுக்கு கம்பி நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா? முறுக்கு கம்பி. அந்த கம்பியில வந்து மேல வந்து ஒரு ரிப் இருக்கும். அப்படி கயிறு முறுக்கிட்டு போற மாரி இருக்கும். ஸ்மூத் பார்னா அந்த மாரி இருக்காது. அது பிளைனா இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த ஸ்மூத் பார் போட சொல்றாங்க. இது வந்து ஸ்மூத் எபாக்ஸி கோட்டட். எபாக்ஸி கோட்டட்னா இப்ப இது வந்து நம்ம நார்மல் பார், பிளாக் பார்ன்னு சொல்லுவோம். இது மேல எந்த கோட்டிங்கும் இருக்காது. இங்க இவங்க சொல்ற இந்த பாருக்கு. இப்ப எபாக்ஸி கோட்டட்னா, அந்த கரோஷன் அவாய்ட் பண்ற மாரி அதுக்கு ஒரு கோட்டிங் குடுத்துருப்பாங்க. கிரீன் கலர்ல ஒரு கோட்டிங் இருக்கும். அதான் எபாக்ஸி கோட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப இதுதான் நம்ம டீட்டெயிலிங் பண்ண வேண்டியது. அதாவது இந்த செக்ஷன்ல இருக்கிறது தான் ஸ்லாபுக்கு இங்க ரீபார் குடுத்துருக்கான். ரீபாருக்கு பதிலா ஒரு மெஷ் போட சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு இந்த ஏரியாவும் தெரியல. இப்ப நமக்கு டீட்டெயிலிங் பண்ணா என்ன தெரியணும்? கான்கிரீட் செட்டிங் அவுட் டைமென்ஷன்ஸ் தெரியணும் இல்லையா? அதுவுமே இங்க தெளிவா இல்ல. அவரு 1 மீட்டர் பை 130 மீட்டர் எஸ்ஓஜின்னு இங்க சொல்லிட்டாரு. ஸோ, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இத ஃபாலோ பண்ணிட்டு டீட்டெயிலிங் பண்ண வேண்டியது தான். இந்த செக்ஷன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அப்படியே பண்ண வேண்டியது தான். ஸோ, இப்ப இத நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வியூ போர்ட்ல ஸ்கேல் ஏரியா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, 1:50
20ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 20ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும். ஸ்கேல் ஏரியான்றது நமக்கு எந்த ஸ்கேல்ல வச்சா தெளிவா காட்ட முடியுமோ, அந்த ஸ்கேல சூஸ் பண்ணணும். ஸ்கேல் சூஸ் பண்ணும்போது. ஸோ இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, 1 மீட்டர் பை 1 மீட்டர் பை 130 மீட்டர் சொல்றாரு. இப்ப நம்ம இங்க என்டர் பண்ணும்போது நம்ம மில்லிமீட்டர்ல தான் என்டர் பண்ணுவோம். ஸோ 1 மீட்டர்னா 1000 பை 130 மீட்டர். 1, 2, 3. ஸோ இதுதான் அவரு சொல்றது. இது எவ்வளோ பெருசு வருது? ஸோ இத ஃபுல்லா காட்ட முடியாது. இத நம்ம என்ன பண்ணலான்னா, இத ரொட்டேட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. இத வச்சுக்குவோம். இத கட் லைன் போட்டு வச்சு விட்டுறலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இத ஃபுல்லா காட்ட வேணாம். ஸோ இந்த மாரி வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்கேல் ஏரியாவ வந்து சின்னது பண்ணிக்கலாம். இன்டர்மீடியேட்ல இருக்கிறத வந்து நம்ம காட்ட வேணாம். அத வந்து அப்படியே சின்னது பண்ணிட்டு இன்னொரு ஸ்கேல் ஏரியா இதே ஸ்கேல் ஏரியா ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். இந்த லாஸ்ட்ல வச்சு விட்டுருவோம். அவ்வளோதான். இப்ப பார் லேபிள்லாம் தூக்கி அந்த நடுவுல வச்சு விட்டுரு. நடுவுல வைக்கக்கூடாது. இந்த இன்டர்மீடியேட் போர்ஷன்ல வர மாரி வச்சு விட்டுருவோம். இது வந்து என்னன்னா கட் லைன்னு சொல்லுவோம். இந்த மாரி டிராயிங் பண்ணும்போது நடுவுல வந்து கட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் லைன்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. ஸோ நம்ம கான்கிரீட் எப்பவும் இந்த 035 லேயர்ல தான் வைப்போம். இந்த கட் லைன கூட அதே லேயர்ல வச்சு விட்டுறலாம். 035. ஸோ இங்க கரண்ட் லேயர் மாத்திக்கும் 035. இப்போ டைமென்ஷன் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். அது கரெக்டான டைமென்ஷன்லாம் போட்டிருக்கோமான்றது. 1 மீட்டர் பை 130 மீட்டர். ஸோ இந்த டைமென்ஷன் என்ன பண்ணுவோம்னா, இதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து இங்கே வச்சிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து அதாவது இந்த போர்ஷன் இந்த ஸ்கேல் போர்ஷனுக்கும் இந்த ஸ்கேல் போர்ஷனுக்கு நடுவில் நம்ம எந்த பார் லேபிளும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் லைன் போட்டு டிராயிங் பண்ணும்போது வச்சிங்கன்னா இங்கே லே அவுட்டில் தெரியாது. ஸோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சு காட்டிடுவோம் நம்ம. இங்கேயும் இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் டிராயிங்கை. இது என்ன சிம்பிளாக தானே இருக்குது, ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அதனால நடுவில் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற போர்ஷனை நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் லைன் போட்டு காட்டி டைமென்ஷன் வச்சு காட்டிட்டா போதும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ மெஷ்ஷு தான் போடணும். மெஷ்ஷுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சும்மா ஒரு எஸ்பி லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு ஹேட்ச் பண்ணி விட்டுறலாம். இந்த ஹேட்ச் பேட்டர்ன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். பாக்ஸ் ஹேட்ச் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஸ்கேல் ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம். ஸோ இது ஒரு மெஷ் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக சும்மா இந்த மாதிரி போட்டு விட்டுறது. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த மெஷ்ஷுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதுக்கு இது வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு நோட்டு. இந்த மாதிரி தான் மெஷ்ஷுக்கு நோட்டு வைப்போம். ஸோ அது தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெஷ்ஷோட சைஸ் சொல்கிறாங்க. சைஸ் சொல்லிவிட்டு அந்த மெஷ்ஷோட ஷீட் சைஸும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஏரியா, அது வந்து இன்க்ளூடிங் 15% லேப். அதாவது எப்போவுமே மெஷ்ஷுக்கு வந்து நம்ம மினிமம் 15% லேப் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து
மினிமம் 15% லேப். ஸோ இப்போ நம்ம இங்கே நோட் டெக்ஸ்ட் தான் வைக்கணும். ஸோ அவங்க கஸ்டமர் சொல்லியிருக்கிற அந்த மெஷின் நேம் அப்படியே வச்சுட்டு நம்ம டெக்ஸ்ட் தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த மெஷ் டீட்டெயிலிங்கிறது என்னென்னா டெக்ஸ்ட்டு தான். ஸோ இப்போ கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து மெஷ்ஷோட சைஸ் வந்து 6x6 0x0 WWMன்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம அதை அப்படியே மென்ஷன் பண்ணிடுவோம். இதையும் வேணா சைடில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ மெஷ் WWM 6x6 0x0 மெஷ். சரியா? ஜீரோ பை ஜீரோ. அடுத்தது ஷீட் சைஸு. ஷீட் சைஸ் வந்து 8 feet 0 inches by 20 feet. இதான் வந்து ஷீட் சைஸு. ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லணும்னா ஏரியா சொல்லணும். அந்த ஏரியா வந்து 15% லேப் இன்க்ளூட் பண்ணியே சொல்லிடலாம். ஸோ இப்போ ஏரியா சொல்லணும். ஏரியா வந்து நம்ம இப்போ இந்த கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது இப்போ ஃபீட்டில் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணணும் மீட்டரை. 1 மீட்டர் வந்து டிவைடட் பை 3.28 ஃபீட்டு. இல்லை டிவைடட் பை ஒரு மீட்டர் வந்து 3.28 ஃபீட்டு. ஸோ 3.28 ஃபீட். ஸோ இது 130 இன்ட்டு 3.28 அப்படின்னு போட்டிங்கன்னா 130 இன்ட்டு 3.28. ஸோ 426.4 அடி வருது. ஸோ 424.6 அடி மல்டிப்ளை பை 3.28. ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் பெருக்குனா நமக்கு ஏரியா கிடைக்கும். சரியா? அது எவ்வளோ வருது? 1398.592. ஸோ இதுக்கு 15% போடணும். ஸோ 15% வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வருது? 209.788. ஸோ இப்போ இதையும் டோட்டல் ஏரியாவையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ப்ளஸ் டோட்டல் ஏரியா எவ்வளோ வந்துச்சு? 1398.592. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1608.31 வருதா? ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். 1610 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி விட்ருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏரியா வந்து ஏரியா 161 ஸ்கொயர் ஃபீட் அப்படி சொல்லிட வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அது பாருங்க. இவங்களுக்கு வந்து 20,500 போட்டிருக்காங்க. ஸோ ஷீட்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் சொல்கிறாங்க. ஷீட்ஸ் வேணும்னா கவுண்ட் பண்ணி சொல்லலாம். ஒரு சில டைமில் அது கவுண்ட் பண்ண வேணான்னா கூட விட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே ஷீட்ஸ் வந்து நமக்கு ஷீட் சைஸ் தெரியும். அதாவது 8 அடிக்கு 20 அடி. 8 அடிக்கு 20 அடின்றது எவ்வளோ? 160 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அப்போ 1610 டிவைடட் பை 160 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ஷீட்டு வருது. ஸோ 10 ஷீட்டுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். ப்ராக்கெட்டில் வந்து 10 ஷீட்ஸ். இல்லை சேஃபர் சைடுக்கு அந்த புள்ளியில் கொஞ்சம் ஒன்று வந்துச்சு 11 ஷீட்ஸ்ன்னு சொன்னாலும்
சரி. ஆனா, இப்ப இது வந்து ஒரு லேயருக்கு தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ணியிருக்கோம். அவன் டபுள் லேயர் சொல்லியிருக்கான் இல்லையா? ஒரு லேயருக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ, அப்ப இத வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2 ஷீட்டுக்கு. அதாவது டபுள் லேயர். ஸோ, அப்ப இத வந்து 1610 இன்டு 2 3220 ஸ்கொயர் ஃபீட் வந்துரும். 3220. ஸோ, 3220 டிவைடட் பை 160 போட்டீங்கன்னா 20 புள்ளி சம்திங் வருது. 21 ஷீட்டுன்னு சொல்லிருவோம் அவ்வளோதான். 21 ஷீட்ஸ். ஸோ, இப்ப 2 லேயருக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. புரியுதா? ஸோ, மெஷ் வந்து இந்த மாரி தான் கால்குலேட் பண்ணி நம்ம வைப்போம். இதுல ரீபார் ஒண்ணும் ட்ரா பண்ற வேலை கிடையாது. ஆனா வந்து அந்த ஏரியாவ எடுத்து, அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாரி ஷீட் சைஸ்க்கு தகுந்த மாரி நீங்க வந்து இந்த மாரி டிராயிங்ல நோட் வைக்கணும். ஸோ, இத ஒரு லீடர் லைன போட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ஸோ, இப்ப லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்துருச்சு. ஸோ, மெஷ் டீட்டெயிலிங் முடிஞ்சிருச்சு இப்போ. இப்ப இந்த ஏரியாவுக்கான மெஷ் டீட்டெயிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்ன நமக்கு சொல்லியிருக்கான்? அந்த 38 ஸ்மூத் டவல் யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். 38 ஸ்மூத் டவல். எபாக்சி கோட்டட் ஸ்மூத் டவல். ஸோ, அத டீட்டெயிலிங் பண்ணணும். ஸோ, அது என்ன பண்ணலாம் அப்டின்னா, அது நம்ம இப்ப இந்த ஏற்கனவே போட்ட மாரி தான். அந்த ரேஞ்சுல ரீமார்க்கெட் யூஸ் பண்ணி இப்ப போடணும். ஸோ, சிங்கிள் இண்டிகேட்டர் எபாக்சி கோட்டட்னா இந்த மாரி WE எடுத்துக்கலாம். இல்ல 400Eன்னு எடுத்துட்டாலும் சரி. WE. 38 சொல்றான். 38க்கு இங்க பார் இல்லையே. 38 38க்கு எப்படி போட முடியும்? இது வந்து S வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு யூஸ் பண்றது. FRP வராது. ம். ஓகே. 35 போட்டுட்டு பக்கத்துல வேணா நோட்டு தான் வச்சு வேணா சொல்லணும் இல்லைன்னா. ஓகே. 300 ஸ்பேசிங். பக்கத்துல நோட் வச்சு விட்டுருவோம். ஸோ பார் லென்த் என்ன சொல்றான்? 450. ஸோ பார் லென்த் வந்து 450 சொல்றான். 450 300 ஸ்பேசிங். 225 எம்பெட்மெண்ட்ன்றான். எக்ஸிஸ்டிங்குள்ள 225, நியூ காங்கிரீட்டுக்குள்ள 225. ஓகே. ஸோ அப்ப இங்கேருந்து 450 ஒரு பாரு. அதுக்கு வந்து ரேஞ்ச் போடும்போது ஒரு கவர் வச்சுக்க வேண்டியதுதான். 50 இங்கேருந்து ஒரு 50 ஸோ 4 பார் வருது. அதுக்கப்புறம் இந்த சைடில் அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம எடிட் பண்ணி வச்சிடும். அப்படியே இதை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 225 எம்பெட்மெண்ட்னு சொல்கிறான் இல்லையா? ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். $38 dia epoxy
கோட்டட் பார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது இதையே காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எல்லாம் அப்படியே மிரர் பண்ணிடும். நோ கொடுக்க மாட்டேங்குது. மிரர் ஸோ இந்த லாஸ்ட்லேயும் அந்த பார் எடுத்து வச்சாச்சு. இந்த லாஸ்ட்லேயும் அந்த பார் இருக்குது. இப்போ லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே அந்த பார் வந்துருச்சு, இங்கே அந்த பார் வந்துருச்சு. இப்போ மேலே உள்ளதுக்கு வந்து பார் போடணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிடும். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேபிள் வச்சுக்கலாம். பார் செட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். ஸோ இந்த எட்ஜிலிருந்து 50 mm, அதுக்கப்புறம் இது வந்து எங்கே அந்த லாஸ்ட் வரைக்கும் வரணும். இது வரைக்கும் இங்கேருந்து 50 mm. ஸோ இப்போ அந்த குவான்டிட்டி வந்து அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஸோ இப்போ லேபிள் ப்ளேஸ் பண்ணிடும். இது மேலேயே அப்படி வச்சிடும். ஸோ இது வந்து 434 குவான்டிட்டி. இங்கேருந்து இது வரைக்கும் 434 குவான்டிட்டி. ஸோ இதை அப்படியே மிரர் பண்ணி பாட்டத்தில் வச்சிடலாம், இல்லை காப்பி பண்ணி வச்சிடலாம். அப்படியே காப்பி பண்ணி கூட வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கேயே கவர் பண்ணிட்டோம். இப்போ இப்போ காங்கிரீட்டுக்கு இந்த மாதிரி கட் லைன் போட்டு விட்டோம். இந்த மற்ற டைமென்ஷன் லைனுக்கும் ஒரு கட் லைன் போட்டு காட்டணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி எஸ்பி லைனில் வந்து வேணால் இப்படி சும்மா இப்படி வளைச்சி ஒரு லைனை போட்டுட்டு அதை காப்பி பண்ணி எடுத்து வச்சு விட்டுருலாம். இல்லை இது தேவையில்லை. இது வந்து காங்கிரீட் கட் லைனில் இது கவர் ஆகிடுச்சு. இது ரெண்டும் காங்கிரீட் கட் லைனுக்கு மேலே வருது. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் அந்த லைனை போட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பெண்டிங் ஷெட்யூல் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஷெட்யூல் ப்ளேஸ் பண்ணுறது நீங்கள் ரிலீஸ் அசைன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு யூஸ்வலாக. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எடிட்
யூட்டிலிட்டிஸில் அசைன் பார்ஸ் டு ரிலீஸ் எடிட்டிங்கில் தான் இருக்குது. அசைன் பார்ஸ் டு ரிலீஸ் தான் இருக்குது. இங்கே அன்அசைன்டுன்னு காட்டுது. ஸோ இது என்ன பண்ணலான்னா அசைன் இது R1. இப்போ இங்கே ரிலீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனி கிரேடெல்லாம் தனித்தனியாக தான் அசைன் பண்ணணும். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் சொல்லிடலாம் நம்ம. இது வந்து 38 mm ஸ்மூத் பார். செலக்ட் பண்ண சொல்லுது. அப்ளை க்ளோஸ். ஸோ இங்கே வேணால் ஒரு நோட் வச்சு விட்றலாம். எபாக்சி கோட்டட் ஸ்மூத் பார் இல்லையா? எபாக்சி கோட்டட் ஸ்மூத் பார் அப்படின்றது இங்கே ஒரு நோட் வச்சு விட்றலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நோட் வச்சுருவோம். ஸ்டார் ட்ரிபிள் ஸ்டார் போட்டுட்டு எபாக்சி கோட்டட் ஸ்மூத் பார் அப்படின்னு வச்சுருவோம். இது ஸ்டார் எதுக்கு போடுறோன்னா இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்றதுக்காக ஸ்டார் போடுறோம். சம்டைம் நம்ம வந்து ஏதாவது ஸ்டார் போட்டு அப்ரிவியேஷன் மாரி நோட்டு கூட வைப்போம் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இங்கே இப்போ ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக. இதை வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக ஸ்கேல் பண்ணி கூட வச்சு விட்டுறலாம். இப்போ இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேசாமல் ஸ்டாரியை வச்சு விட்டுறலாம். ஸோ இந்த ஸ்டார் நோட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு விட்டுறலாம் லைப்ரரி பக்கத்தில். ஸோ இப்போ அவங்க டிராயிங்கில் பார்க்கும்போது ஓகே இது வந்து எபாக்சி கோட்டட் ஸ்மூத் பார் அப்படின்றது தெரியும். இல்லை 38 mm அதையும் சேர்த்துடலாம். ஏன்னா 38 mm நமக்கு வந்து ஆப்ஷன் வரல. 38 mm டயா எபாக்சி கோட்டட் ஸ்மூத் பார். ஸோ இப்போ ரிலீஸு அசைன் பண்ண மாதிரி நம்ம எப்போவுமே பெண்டிங் ஷெட்யூல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட் ரன் பண்ணோம். அதையும் ரன் பண்ணிவிடுவோம். மேட்ச் பார் ரன் பண்ணோம். அடுத்தது வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் செக் பண்ணோம். அடுத்தது வந்து ஆடிட் செக் பண்ணோம். இப்போ இதில் ஆடிட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது வார்னிங் வந்துச்சுன்னா அது என்னன்னு பார்க்கணும். இப்போ இங்கே மெம்பர் அசைன் பண்ணலன்னு சொல்லுது. நம்ம இங்கே மெம்பர் யூஸ் பண்ணல, அதனால தேவையில்லை, அதை இக்னோர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து மேட்ச் பார் ரன் பண்ணோம். அடுத்தது வந்து காம்பேக்ட் பார் ரன் பண்ணோம். இந்த காம்பேக்ட் பார் கமெண்ட் வந்து ரிவிஷன் டிராயிங்க்கு ரன் பண்ணக்கூடாது. அதாவது ஒன்ஸ் டிராயிங் நீங்கள் அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த கமெண்ட் எப்போவுமே ரன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அனுப்ப போகிறீங்க நியூ டிராயிங்னா மட்டும்தான் அந்த காம்பேக்ட் பார் கமெண்ட் ரன் பண்ணணும். ஸோ இப்போ பார் லிஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிலீஸ் அசைன் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அந்த R1 இங்கே வந்து டிராயிங் தான் காட்டுது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பார் லிஸ்ட்ல போயிட்டு டிஸ்ப்ளே பார் லிஸ்ட் ரிலீஸ் தான் இருக்கு. ஏன் அது ரிலீஸ் வரல? ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் படி தான் வந்திருக்கு. ஓகே. இங்க வந்துருக்கு பாருங்க. ரிலீஸ் நம்பர் R1. மொத்தம் வந்து 876 பார். நம்ம டீட்டெயில் பண்ணிக்கிற பார் வந்து 876 பார், 450 mm லென்த். ஸோ இது ப்ரெசன்டேஷனுக்காக அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் நீட்டாக வச்சு விட்டோம். இந்த வெயிட் வந்து நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யூஎஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த லோக்கலைசேஷனில் வந்து இங்கே எல்பிஎஸ்ன்னு வரும், கிலோகிராம்னு வராது. ஸோ இங்கே கனடியன் ஸ்டாண்டர்டில் வந்து டன்னுக்கு கிலோகிராம் தான் வரும். இது கரெக்டாக இருக்குது. ஓகே. ஏன்னா மாற்றி வச்சிட்டிங்கன்னா அது டபுள் த டைம் வெயிட் மாறிடும். ரெண்டாவது வந்து இந்த வெயிட் பை ரிலீஸ் வந்து நீங்கள் டிராயிங் ஷீட் உள்ளே வைக்காதீங்க. கஸ்டமர் கேட்டால் மட்டும் உள்ளே வச்சு கொடுங்க. ஏன்னா இது சம்டைம் இது இங்கே உள்ளே வச்சிங்கன்னா அவங்க ஏதாவது கொட்டேஷனில் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வெயிட்டும் இந்த வெயிட்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னு ஏதாவது பிரச்சனை வரும். ரெண்டாவது வந்து அவங்க லம்சமாக ஏதாவது கோட் பண்ணியிருந்தாங்கன்னாலும் இது ஏதாவது பிரச்சனை வரும் அவங்களுக்கு. ஸோ இது ஜென்ரலாக உள்ளே வைக்காதீங்க. உங்கள் லே அவுட்டில் உள்ளே வைக்காதீங்க, வெளியில் வச்சு விட்ருங்க. கஸ்டமர் கேட்டால் மட்டும் உள்ளே வச்சு கொடுங்க, இல்லைன்னா வெளிலே வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். டிராயிங் வந்து டீட்டெயிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு டைட்டில் வைக்காமல் இருக்கும். டைட்டில் வேணால் ஒன்று வச்சு விட்டுருலாம். ஒரு செக்ஷன் வைக்கணும், ஒரு டைட்டில் வைக்கணும். ஸோ இந்த செக்ஷன் கட்டு இதை கால் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இங்கே வைக்க வேணாம். செக்ஷன் கட்டு வேணால் இங்கே வச்சு விட்டுருலாம். ஓகே, இதை வச்சுட்டு செக்ஷன் ஏ நேம் கொடுக்குறோம். R-1 அப்படின்னு கொடுக்குறோம். இல்லை R1 தான். R1 இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்கேல் போட்டிருக்கிறதே இது பெரிய ஸ்கேலில் தான் போட்டிருக்கோம். ஸோ டைட்டில் வைக்காமல் இருக்கும். இதை வந்து கால் பண்ணிக்கலாம். இதை கால் பண்ணி இதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும். ஸோ இது 1:50 ஸ்கேலில் உள்ள டைமென்ஷனு. ஸோ இது இங்கே வைக்கும்போது ஜென்ரலாக இது என்ன ஹைட்டுக்கு இருக்கணும்னா இது வந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை விட டபுள் த டைம் ஹைட் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்து கூட இதை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஸ்கேல் ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ரெஃபரன்ஸ்னு கொடுத்துட்டு 50 இருக்கிறது வந்து எனக்கு வந்து 20 மாறணும் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதுதான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இது ரொம்ப குட்டியாக தெரியுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா லேபிள் டெக்ஸ்ட் வந்து 60 இருக்குது. ஸோ அப்போனா இது வந்து ஒரு 120 இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுவும் 60 தான் இருக்குது. ஸோ இதை 120க்கு மாற்றணும். ஸோ இப்போ 2 டைம்ஸ் ஸ்கேல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் டைட்டில் வைக்கணும். ஸோ இதில் அவங்க எக்ஸ்ட்ரா நோட்லாம் ஏதோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை எடுத்து விட்ருங்க. ஸ்கேலு ஓகே, ஸ்கேல் வந்து நமக்கு 1:20 வச்சுருக்கோம் நம்ம. ஸோ 1:20.
அடுத்து எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. கஸ்டமர் சொன்ன நோட்ட வச்சு தான் டிராயிங்கே போட்டுருவோம். அதனால அதுவும் வேணாம், எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்ப அடுத்தது வந்து செக்ஷன் வைக்கணும். ஸோ செக்ஷனுக்கு இத கால் பண்ணிக்குவோம். ஸோ இதையும் நீங்க வந்து ஸ்கேல் பண்ணிக்கங்க. இப்ப இது வந்து என்ன டெக்ஸ்ட் ஹைட்ல இருக்கு? 75ல இருக்கா? ஸோ இத ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு 75 வந்து எனக்கு 120 ஆகணும் அப்படின்னு குடுக்குறோம். ஸோ இப்ப இந்த ஸ்கேலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்ப நமக்கு வந்து ஸ்லாபோட சைஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? 1 மீட்டர் 1000 mm. ஸ்லாப் திக்னஸ் அவங்க குடுக்கல. நம்ம அந்த செக்ஷன் வந்து 200 சொல்லியிருந்தான். அந்த செக்ஷன் இருக்கிற மாரியே நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிக்குவோம். ஆனா நமக்கு தெரியாது ஆக்சுவலா ஸ்லாப் திக்னஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா 200 இவன் குடுத்துருக்கான். இந்த ஒரு 200 ஸ்லாப் திக்னஸ்ன்னு குடுத்துருக்கான். அது தானான்னு தெரியாது நமக்கு. அதனால ஸ்லாப் திக்னஸ மென்ஷன் பண்ண வேண்டாம் நம்ம. அது இருக்கிற மாரி அப்படியே அஸ்யூம் பண்ணிட்டு போட்டுருவோம். ஸோ இப்ப இந்த பார் வியூ எடுத்து வைக்கணும். அதாவது இந்த பார் வியூ. இப்ப நம்ம இப்படி கட் பண்றோம்னா, இப்ப நமக்கு இந்த 2 பார் வியூ தெரியும் இல்லையா? ஸோ இந்த பார் வியூவ வந்து காப்பி பண்ணிக்கும். காப்பி பார் வியூ. ரொட்டேட் பண்ணிடுவோம். அப்படியே மூவ் பண்ணி வச்சு விட்ருவோம். ஸோ இங்க டைமென்ஷன சொல்லிட்டு இது வந்து எம்பெட்மெண்ட் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணி எம்பெட்மெண்ட் வந்து EMBD அப்படின்னு சொல்லிட்டா போதும் ஷார்ட்டா. EMBD எம்பெட்மெண்ட். ஸோ இப்போ இதில் மெஷ்ஷு காட்டணும். மெஷ்ஷு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த லைன் வந்து இந்த லைன் டைப்லேயே வருமா தெரியல. இது வரல. இது லைன் டைப் ஸ்கேலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெஷ்ஷு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு டேஷ் லைன் போட்டுட்டு அடுத்தது ஒரு எக்ஸ் ஒன்று போட்டு விட்ருவோம். இது லைன் டைப் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இது இன்னொரு லைன் காப்பி பண்ணிவிடும். இது லைன் டைப் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சு விட்டுணும். ஸோ மெஷ்ஷை வந்து நம்ம செக்ஷன்ஸில் காட்டும்போது இந்த மாதிரி தான் காட்டுவோம். ஸோ இதை அப்படியே மிரர் பண்ணி விட்டுறலாம் கீழே. அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பார் ரெஃபரன்ஸ் வச்சு விட்டுறலாம். பார் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி வருது. அதெல்லாம் இந்த நோட் இங்கே வச்சோம்ல, இந்த நோட் அப்படியே எடுத்து இங்கே வச்சு விட்டுருவோம்.
ஸோ ஒரு லீடர் லைன் எடுத்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே ஒரு மிஸ். ஓகே. அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சு நம்ம இதுக்கு வேணால் டைமென்ஷன் வச்சு காட்டணும்னா டைமென்ஷன் வச்சு காட்டிட்டுலாம். ஸ்லாப் திக்னஸ் தெரியாது நமக்கு, அதுக்கு டைமென்ஷன் வைக்க வேண்டாம். இந்த மெஷ்ஷுக்கு ஏதாவது நோட் வைக்கணும்னா இந்த மெஷ்ஷோட டீட்டெயில் இங்கே வச்சோம் இல்லையா, இந்த மெஷ்ஷை வேணால் இதை இந்த டீட்டெயில் அப்படியே காட்டணும் வச்சுருக்கோம். வெல்டட் வயர் மெஷ். அவ்வளோதான். ஸோ டீட்டெயிலிங் முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான். ஸோ பிளானில் வந்து மெஷ் டீட்டெயில் பண்ணியாச்சு, அதுக்கு செக்ஷன் வச்சாச்சு, அதுக்கு வந்து பெண்டிங் ஷெட்யூல் வச்சாச்சு. இப்போ இந்த டயாமீட்டர் மட்டும் இதில் வந்து நமக்கு 38 டயாமீட்டர் ஆப்ஷன் இல்லை, அதனால் 35 வச்சுட்டு நம்ம இங்கே வந்து நோட் வச்சுருக்கோம் 38 mm டயா அப்படின்னு சொல்லிட்டு. இதை அனுப்பும்போது நம்ம மெயிலில் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதுதான்.